இப்போ நீங்க பெரிய பெரிய ஆளுமைகள் வந்து அந்த உரைகள் நிகழ்ந்திருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த ஆளுமைகளுடைய உரையிலிருந்து நீங்க பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம், கற்றுக்கொண்ட அனுபவம் சொல்லலாம். ரெண்டு விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து நம்முடைய அண்ணன் பாரதி கிருஷ்ணகுமார் அவருடைய உரையில பேசுகிற போது அவர் 2-3 கதைகளை சொன்னார். அந்த அந்த கதை ரொம்ப ஒரு, அதாவது நாம உண்மையாக இருக்க வேண்டும், துரோகம் இழைப்பவர்களாக இருக்கக்கூடாது என்பது ஒரு குறியீட்டு கதையா அவர் சொன்னார். அதை வந்து நீங்க எல்லா இடங்களிலும் பொருத்தி பார்க்கலாம். இலங்கையில நடக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கும் அதை பொருத்திக்கலாம், அதை வந்து நம்முடைய இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கும் அதை பொருத்தி பார்க்கலாம். அப்படி ஒரு குறியீடாக ஒரு கதை சொன்னார். அது என் மனதை ரொம்ப ரொம்ப என் மனதை தொட்டது. அண்ணன் பாரதி கிருஷ்ணகுமார் உரைக்கு நான் என்னுடைய கல்லூரி பல்கலைக்கழக காலத்திலிருந்தே ரொம்ப ரசிகன். நான் அவரை நேரில் பார்த்து ஏற்கனவே நான் வந்து அங்கே பலமுறை பல்கலைக்கழகங்கள் மேடைகளை பார்த்திருந்தாலும் 2018 சிங்கப்பூர்ல இலக்கிய உரைக்காக போயிருந்தேன். அப்ப நானும் அவரோடு அந்த மேடையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு அப்பயே கிடைச்சது. 2018 அவரோட உரை, அப்புறம் என்னோட உரை, அப்படி நாங்க அங்க பங்கேற்றோம். அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு இங்கே சந்திச்சதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவரோட உரை வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு மனசு தொட்ட உரையாக இருந்தது. அதே போல நம்முடைய ஐயா பேச்சாளர் மாது அவர்கள், அவருடைய வழக்காடு மன்றத்தில் நடுவராக இருந்தார். ஒரு இலக்கிய ஆளுமையோடு, ஒரு முதிர்ச்சியான ஒரு இலக்கிய ஆளுமை எப்படி ஒரு தலைப்புக்கு அணுகுகிறார்கள், ஒரு ஆழங்கால் பட்டு. இன்னைக்கு வந்து என்னன்னா, பேச்சாளர்கள் மேம்போக்கான பேச்சுகளை, மேம்போக்கா செய்திகளை எடுத்துக்கொண்டு அதை பேசுகிற தன்மையை நம்ம பரவலா பார்க்கிறோம். ஆனால் இப்ப மாது ஐயா போன்றவர்கள் எல்லாம் இலக்கியத்தில் வந்து நல்ல ஆழங்கால் பட்டதா இருக்கிறதுனால அது எப்படி நுட்பமாக ஒரு விஷயத்தை அணுகுகிறார்கள் அப்படிங்கிறத ரசிக்க முடியாது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடிக்கல அந்த மாநாடை பொறுத்தவரை. சரி, இப்போ நீங்க அந்த இத்தனை 5 நாள் பயண அனுபவத்துல எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ நம்ம நாட்டுக்கு போய் நம்மளுடைய துறையில நம்மை சார்ந்தவங்க கிட்ட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதை செயல்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு எதையாவது நினைச்சிருக்கீங்களா? அருமையா கேட்டீங்க. எனக்கு வந்து குறிப்பா ஒரு விஷயத்த வந்து சொல்லியே ஆகணும்னு நினைச்சேன் நீங்க கேட்டது. நம்ம நிறைய வாழ்க்கையை முழுக்க, நமக்கு வாழ்க்கையே ஒரு பயணம் தான் வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு, நாம எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு அதை நோக்கி ஓடுதல் அப்படின்னு இல்லாம வாழ்க்கையே பயணம் தான். அது ஒரு வெவ்வேறு விதமா நம்மளை அழைச்சி போய்கிட்டே இருக்கும். நாம அங்கங்க அதை அனுபவித்து கொண்டே போக கூடியதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ எல்லா இடங்களிலும் நம்ம திறந்த மனதோடு நம் கண்களை திறந்து வைத்தால், காதுகளை திறந்து வைத்தால் புதிய புதிய செய்திகள் நமக்கு கிடைத்துக்கிட்டே இருக்கும். அதுல வந்து என்ன நிறைய விஷயங்கள் நாம கற்றுக்கொண்டாலும் கூட, குறிப்பா ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போனேன். அதுவும் இப்படிதான் திடீர்னு என்ன வந்து அழைச்சிருந்தாங்க. அது வந்து அங்க பெரிய அளவுல அவர்கள் ஒரு சொற்கணை அப்படின்னு ஒரு போட்டிகள் நடத்துறாங்க மாணவர்களுக்கு மத்தியில. அது இப்ப நம்ம இங்க மேல்நிலை பள்ளி மாணவர்கள்னு சொல்லுவோம். அது போல அவர்கள் அந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படி இருக்கிற மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்துறாங்க. அது பெரிய அளவில் நடத்துறாங்க. பட்டிமன்றம் மாதிரி இந்த பக்கம் ஒரு 4 பேர், இந்த பக்கம் ஒரு 4 பேர் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு வாதிடுவார்கள். அது கீழே உட்காந்து, பட்டிமன்றம் வந்து நம்ம அங்க நடுவர் மேலேயே ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. நடுவரா உட்காந்து 2 பேரையும் வாதிட்டு தீர்ப்பு சொல்லுவார் இல்லையா? இந்த போட்டி எப்படின்னா, இது மாணவர்களுக்கான போட்டி. நடுவர் மேல இருக்க மாட்டார், கீழே இருப்பாங்க. ஒரு நடுவர் இல்ல, 11 நடுவர் நாங்க. ஆமா, அதுல என்ன வந்து பிரதம நடுவராக அழைச்சிருந்தாங்க, சிறப்பு நடுவராக அழைச்சிருந்தாங்க. அப்ப இந்த மாணவர்களுடைய வாதம் பிரதிவாதத்தை கவனிச்சு மதிப்பெண்கள் இட்டு அவர்களை யாரு சிறப்பா பேசுனாங்கன்னு தேர்வெடுக்கும். சரிங்க சார், இப்ப நான் என்ன கேட்டேன்னா, அவங்களே இப்ப அவங்க பேசும்போது இப்ப நம்ம நீயா நானா மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இவங்க எடுத்து அப்படின்னு பேசுவாங்களா, இல்ல முறைப்படிதான்? முறைப்படி நீங்க பட்டிமன்றம் எப்படி பேசுகிறீர்களோ அப்படி இவர் பேசின பிறகு அவர் பேசின பிறகு இவர்னு ஆர்டர். அதுக்கு வந்து நேரம் குறித்த ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நேரம். அந்த நேரத்திலயும் அவங்க வந்து ஒரு அழகா ஒரு மஞ்சள் கார்டு, ஒரு கிரீன் கார்டு, ஒரு ரெட் கார்டு எல்லாம் வந்து அந்த நேரம் கிடக்கிறப்ப இந்த மாணவர்களுக்கு எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க பேசி முடிச்சிடணும், அப்படி ஒரு முறை. அப்புறம் அதை விட எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா, அந்த மதிப்பெண் பட்டியல் வந்து நாம இங்க வைத்திருப்போம். நம்ம பொதுவாக வந்து பேச்சுன்னா ஒரு 3 தலைப்பு வச்சுக்குவோம். அதுல வந்து ஒரு 10 மார்க் வச்சுக்குவோம் இல்லையா? பேச்சு, கருத்து, உச்சரிப்பு, மேற்கோள் அப்படிலாம். அப்படி அதுக்கு ஒரு 10 மதிப்பெண் வச்சு எல்லாத்தையும் கூட்டி மொத்தமா மார்க் போட்டுருவோம். நான் அவர்கள் வித்தியாசமா வைத்திருந்தாங்க. அதை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன் அந்த மாடல்லையே. அவர் வந்து முதல்ல பேசுறவர்களுக்கு 50 மதிப்பெண் கொடுத்து அந்த 50ல அவங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் போடணும், அதுக்கு அடுத்தது 30 மதிப்பெண், 10 மதிப்பெண், ஒரு 5 விதத்துல பிரிக்கிறாங்க. கீழே பேசுகிறவர்களுக்கு அடுத்த 50ல இருந்து 40க்கு, 30க்கு, 20க்கு, 10க்குன்னு இப்படி பிரிக்கிறாங்க.
அதே போல வாதிடுறவர்களுக்கு வித்தியாசமா இருக்கு. ஏன்னு கேட்டா இவங்க முதல்ல பேசுறவங்க சார், அதனால அவங்க முதல்ல 3 மதிப்பு நம்ம கொடுத்துருவோம். அடுத்தது பேசுறவங்க கவுண்டர் பேசுறாங்க. அப்படி ஒரு வித்தியாசமான அந்த மதிப்பெண் போடுதலையே எனக்கு ஆச்சரியப்படுத்தியது ஒண்ணு. அவங்க என்ன தலைப்புல பேசுறாங்க அந்த அது வந்து ரொம்ப ஆச்சரியமான தலைப்பு. இறுதி சுற்று. நான் கலந்து கொண்டது வந்து இறுதி போட்டிக்கான நடுவர், பிரதம நடுவர் அழைச்சிருந்தேன். அரசியல் அந்த இலங்கை அரசியல் சூழலில் புதிய கட்சியினுடைய தேவை இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பேசுறாங்க. மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அரசியல் பேசுறாங்க. அதுவும் தலைப்பு அப்பதான் மேடையில் ஒரு 15-20 நிமிடங்களுக்கு முன்னாக கொடுக்கப்பட்டது. ஏன்னா பல சுற்று முடிஞ்சு இறுதியாக 2 அணிகள் தேர்வு செய்யப்படுது. நான் போறதுக்கு முன்னாடியே காலில் இருந்து நடந்து முடிஞ்சு பல சுற்றுகள் முடிந்து கடைசி சுற்றுக்கு நான் நடுவாக போறேன். அப்போ மேடையில் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த தலைப்பை அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச உடனே ஒரு 15 நிமிஷம் தான் அவங்களுக்கு டைம். 20 நிமிஷம் தான் அறிவிச்சாங்க. அதான் 4 மாணவர்கள், இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 8 பேர். 8 மாணவர்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கு. அருமையா பேசினாங்க. நான் அதான் சொன்னேன்ல, அதை பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். அதான் அதிகபட்சம் 4 நிமிடம் தராங்க. 3 நிமிடம் 4 நிமிடம் தராங்க. அதுல 3 நிமிடத்துல இருந்து அந்த கார்டு அப்படி அப்புறம் பேசி முடிஞ்சோன்னு ஒரு தொகுப்புரை, அணித்தலைவருக்கு ஒரு 4.5 நிமிடம் தொகுப்புரை தராங்க. மிக சிறப்பா அங்க இருக்கிற அந்த அரசியல் சூழலை பெரிய வளர்ந்தவர்கள் கூட இவ்வளவு பேசுவார்களா அப்படின்ற ஆச்சரியத்தை அவங்க கொடுத்தாங்க. எந்தவித பயமும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பெயர் சொல்லி கடுமையா விமர்சனம் செய்கிற அந்த போக்கு வந்து என் மனசை ரொம்ப 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 பாதித்த ஒரு இலங்கை பயணத்திலேயே, ஒட்டுமொத்த இலங்கை பயணத்துல இப்ப நான் விருந்தினரா போன பேசினேன், அதை பாராட்டினாங்க. அதன் மூலமா அதையெல்லாம் காட்டிலும் இந்த மாணவர்களுடைய நிகழ்வு தான் என் மனசை வந்து அப்படி தங்கிடுச்சு. இதை போல நாம் செய்யணும் அப்படின்னு அந்த பிள்ளைகளுடைய பேச்சு வந்து என்னை வெகுவாக கவரும். ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வு. இப்படிப்பட்ட நான் உடனே என்னுடைய கருத்தை நான் சிறப்புரையில குறிப்பிடுகிற போது சொன்னேன், இவ்வளவு விழிப்புணர்வும் இவ்வளவு அறிவும் ஆழமும் மிக்க இளைய தலைமுறை பிள்ளைகள் இருக்கிற போது இலங்கையின் விடிவு இன்னும் வெகு விரைவில் நடக்க வேண்டும். அது இவ்வளவு காலதாமதமானதே வருத்தம் தான். ஆனாலும் நிச்சயம் ஒரு நாள் நாம் வெல்வோம் அப்படின்னு சொன்னேன். அங்கே வந்து ஒரு போராட்டம் முடிவு வந்திருக்கிறது என்பதாலே அது ஒட்டுமொத்த போராட்டமும் முடிவு வந்துருச்சுன்னு கிடையாது. அந்த எப்பவுமே உலக வரலாற்றுல அதெல்லாம் நான் தொட்டுக்காட்டு பேசினேன். வந்து ஒரு 27 ஆண்டுகள் சிறைக்குள்ள நெல்சன் மண்டேலா இருக்கிற போது அவருக்கு ஒரு கனவு இருந்தது. அதுபோல ஒரு ஃபிடல் கேஸ்ட்ரோவுக்கும் சேகுவாரோவுக்கும் கியூபாவை நோக்கிய ஒரு கனவு இருந்தது. நம்முடைய இந்தியாவில் ஒரு காந்தியடிகளுக்கும் ஒரு பகத்சிங்குக்கும் ஒரு சுபாஷ் சந்திரபோஸுக்கும் ஒரு கனவு இருந்தது. ஒரு ரஷ்யாவிலே லெனினுக்கு ஒரு கனவு இருந்தது. அதுபோல இலங்கை மக்களுக்கும் ஒரு கனவு இருக்கிறது. அது இந்த மாதிரி அறிவார்ந்த இந்த பிள்ளைகளால் வெகு விரைவில் அந்த கனவு பலிக்கும் நான் வாழ்த்துட்டு வந்தேன். அது ரொம்ப எல்லாரும் இதா இருந்தது. ஆகவே எனக்கு இந்த பிள்ளைகளுடைய அந்த உரை என் மனதை ரொம்ப தங்குனதுன்னு சொல்லலாம். இப்ப நம்ம புத்தக நாளுக்கு இந்த சிறப்பு நிகழ்வு போறதுனால அங்க வாசிப்பு, நூல் வாசிப்பு எந்த அளவுல இருக்கு அப்படின்னு நீங்க நோட் பண்ண முடியுது? ஆமா, அங்க எழுத்தாளர்கள், அங்கேயும் எழுத்தாளர் இருக்காங்க. நான் குறிப்பா ஒரு 2-3 பேரை சந்திச்சேன். அதுல ஒரு அம்மையார் ராணி ஸ்ரீதரன் ஒரு அம்மையார், அவங்களுடைய புத்தகங்கள் நிறைய எனக்கு கொடுத்தாங்க. அவங்களுடைய சிறுகதைகள், கட்டுரைகள், கவிதைகள் எல்லாம் கொடுத்தாங்க. அங்க வந்து நிறைய இலக்கிய கூடல், இதே போல நாம் இங்க எப்படி செய்யறோமோ அதே போல அங்க வந்து மாதந்தோறும் இலக்கிய கூடுதல் நடத்திட்டு இருக்காங்க. எழுத்தாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்களுக்கும் அதே ஆதங்கம் தான், நமக்கு என்ன ஆதங்கமோ அதே ஆதங்கம். இப்போ வாசிக்கக்கூடியவர்கள் குறைந்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற ஆதங்கம் அங்கேயும் இருக்கிறது. காரணம் இதே தான், செல்போன் தான். அங்க எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கனால இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க ஆதங்கம். ஆனா என்னுடைய பார்வையில இலங்கை மாணவர்கள் ரொம்ப துடிப்பா இருக்காங்க அப்படிங்கிறது. ஆமா, அவர்களுடைய அந்த பேச்சு, அணுகுமுறை, அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறது என்னோட. நீங்க வந்து பார்த்துட்டு எங்க மாணவர்களை பாராட்டணும். நிச்சயமா பாராட்டுறோம். இப்ப நம்ம புத்தக நாளை விட்டு இந்த பதிவை செஞ்சிருக்கோம். இப்ப நீங்க அங்க போய் நீங்க உரையாற்றிருப்பீங்க இல்லையா? திடீர்னு தான் உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க, திடீர்னு பட்டிமன்றம் பேச வாங்குறாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த பேச்சாளர்களும் உடனடியாக தயாராகி இருக்காங்க இல்லையா? அப்ப இதெல்லாம் ஒரு புத்தக வாசிப்பு இருந்தாலே சாத்தியமாகும். அதை பற்றி நான் சொல்லவே வேண்டும். இன்றைக்கு வந்து
இந்த நிறைய நம்முடைய செல்போன்லயே நிறைய அந்த ஆப்லாம் வந்துட்டதுனால இன்றைய தலைமுறை என்ன நினைக்கிறாங்கன்னா அதை கேட்டுக்கலாம், அதிகபட்சம் அதை கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுலயே புக்ஸ் இருக்கு, அதை வாசிச்சுக்கிறாங்க, அவங்க அதிலேயே வாசிச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு என்னுடைய 2 பார்வையில ஒண்ணு இது, அதாவது காலந்தோறும் ஒரு வடிவ மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். அதுல இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பிள்ளைகள் அவர்களுக்கு வந்து செல்போன்லயே வாழ்க்கையவே அவங்க முடிச்சிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனா விளையாட்டா கூட சொல்லுவோம், அதாவது இப்போ வந்து அந்த வாட்ஸ்அப்லயே பேசி 2 பேர் திருமணத்துக்கு முன்னே அதுலயே எல்லாம் பேசி முடிச்சிடறாங்க விடிய விடிய. அப்புறம் திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவி அதிகமா பேசிக்கிறது இல்லை, ஏன்னா கேட்டா இதுலயே பேசி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது போல அவர்கள் எல்லாமாவே அந்த செல்லாவே இருக்கிறதுனால அவங்க வாசிக்கிற தன்மையும் இப்போ பிடிஎஃப்ல எல்லாமே கிடைக்குது, அதுல வாசிச்சுக்கிறாங்க. அதனால இந்த உருவ மாற்றம் இது டெக்னாலஜி மாற்றம், இது தொழில்நுட்பத்தினுடைய புரட்சி யுகம் தான் நம்ம வாழ்றோம். அதனால அதை தவிர்க்க முடியல ஒண்ணு. ஆகவே இந்த தலைமுறை அல்லது இனி வருகிற தலைமுறை இதை நோக்கியே போவாங்கிறது தவிர்க்க முடியாததா இருக்கிறது ஒன்று. அதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும்ங்கிறது ஒன்று. இன்னுமே நமக்கே இப்போ பார்க்கும்போது நானுமே பல இந்த புத்தக கண்காட்சிகளுக்கு போகிற போது 2000-3000 போட்டு தொகைகள் போட்டு புத்தகங்கள் நிறைய விற்கிது. இப்போ அதை பார்க்குற போது பேசாமல் பிடிஎஃப்ல படிச்சுக்கலாமோ நமக்கே எண்ணம் வருகிற போது இது ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த தொழில்நுட்பம் சார்ந்து இந்த கைபேசியையே நம்ம பயன்படுத்துகிற யுகமாக இது இருக்கிறது ஒன்று. ஆனாலும் கூட புத்தகத்தை அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க, அதை முழுமையாக இப்போ வந்து எதுவாக இருந்தாலும், இப்போ நீங்கள் வந்து ஒரு திருமந்திரமே அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட திருமந்திரத்துக்கு நிறைய உரைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு அருணை வடிவேல் அப்படின்னு ஒரு பெரும் புலவர், பெரும் தமிழறிஞர், அவர் எழுதின நூலை நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும்னா அது பெரிய பெரிய வால்யமாக இருக்கும். அதில் தான் உரையை போய் படிக்கணும், பக்கம் பக்கமாக இருக்கும் அந்த உரைகள். அப்போ இந்த ஆர்வம் நமக்கு வர வேண்டியிருக்கிறது. அப்போ அந்த ஆர்வம் இருக்கிறவர்கள் தான் அந்த நூலை எடுத்து படிக்க வேண்டியதாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு இந்த நூலக தினத்துல. என்னன்னா, நம்ம தமிழக அரசு வந்து மாவட்டங்கள் தோறும் இந்த புத்தக கண்காட்சி நடத்துகிற இந்த முயற்சி வேறு எங்குமே இல்லை. ஆகவே நம்ம அந்த விதத்துல நம்ம அந்த அரசை ரொம்ப பாராட்டலாம், வெகுவாக பாராட்டலாம். அப்போ கொஞ்சமாக இந்த புத்தகங்கள் இப்படிலாம் புத்தகங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு இலக்கிய புத்தகங்கள், ஒரு உயிர்மைக்கு போறோம், இல்லை ஆனந்த விடனுக்கு பதிவு போறோம், இல்லை இந்து தமிழ் திசைக்கு போறோம், அங்கே எழுதி இருக்கிற அந்த நூல் நம்முடைய வெங்கடேசன்ல வேல்பாரி நூல் கிடைக்குது, இல்லை வெண்ணிலா எழுதின அந்த நீரதிகாரம் பத்தின அந்த அணைக்கட்டு பற்றி எழுதின புத்தகம் கிடைக்குது, அப்படி இல்லை வைரமுத்து எழுதின இப்போ எழுதியிருக்கிற புத்தகங்கள் கிடைக்குது, இல்லை எஸ் ராமகிருஷ்ணனுடைய நாவல்கள் கிடைக்குது, அப்படின்லாம் சொல்லுகிற ஜெயமோகனுடைய நாவல்கள் கிடைக்குது. அப்படின்னா நமக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த புத்தக கண்காட்சி தான் ஒரு வாய்ப்பா இருக்கு. அப்போ இந்த நாம வந்து புத்தக வாசிப்பு ரொம்ப 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 அவசியம். அது தவிர வேற வழியே இல்லை. என்னன்னா, அது நமக்கு ஒரு சுவாசிப்பு போல. நம்முடைய நேரங்களை எவ்வளவோ நம்ம ஒதுக்குறோம், எதுக்கோ செலவிடுகிறோம். நம்ம மனதே இன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க பாருங்க. அவர்களுக்கு பரிந்துரைக்கிற மருத்துவ ரீதியா கூட இந்த பரிந்துரைக்கலாம். ஒரு தினமும் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் புத்தகங்களை படியுங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல புத்தகங்களை நீங்கள் வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டா இந்த மனதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே கூட விலகும். ஏன்னா ஒரு இலக்கியம் வந்து வாழ்க்கையை விளக்கும், வாழ்க்கையினுடைய அவிழ்க்க முடியாத முடிச்சுகள் எல்லாம் அதை அவிழ்க்கும் ஒரு இலக்கியம். அது வந்து இது இப்படி இல்லை, இது இப்படியும் அணுகலாம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கும். அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். ஆகவே வாசிப்பு ரொம்ப 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 அவசியம். அது வந்து இளைஞர்கள் அல்லது இன்னைக்கு இருக்கிறவர்கள் அதை வந்து கட்டாயம். அதே மாதிரி வீடு மாறி போகிறவர்கள் புத்தகங்களை நிறைய சுமந்து கொண்டு போக முடியவில்லை, அது உண்மைதான். அது நான் ஒரு நண்பர் எஸ் ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவர் பகிர்ற ஒரு செய்தி சொல்றாரு. பக்கெட்டுகள்ல நான் ஒரு வீட்டுக்கு போனேன், பெரிய பெரிய பக்கெட்ல வந்து புத்தகங்களை போட்டு வச்சிருந்தாங்க. என்ன பண்றது, எங்களுக்கு வீடு விடலாம், ஆனா அந்த பக்கெட் மேல போட்டு போட்டு நாங்க ரப்பி வச்சிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இடம் இல்லை அல்லது வாசிக்க நேரம் இல்லை என்பதெல்லாம் நம்மளோட மனசுல இல்லைங்கிறது தானே தவிர உண்மையாகவே இல்லை என்றால் இல்லை, இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம அணுகணும். ஆகவே புத்தகம் இவ்வளவு காலம் நாம் வாசித்த புத்தக வாசிப்பு தான் நமக்கு ஒரு பேச்சு, ஒரு தலைப்பு அதை அணுகுவதற்கு நமக்கு உதவியா இருக்கு. அப்போ அகலமாகவும் ஆழமாகவும் புத்தகத்தை வாசித்தால் தான் இதை அணுக முடிகிறது. ஆகவே புத்தக வாசிப்பு ரொம்ப அவசியம். ஒரு 10 பக்கம் படிக்கலாம், ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு வைத்துக் கொண்டு கூட ஒரு புத்தகத்தை படிக்கலாம் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். மகிழ்ச்சி. நம்முடைய இந்த புத்தக நாளில் இப்படி ஒரு
சுட சுடன்னு சொன்ன மாதிரி இலங்கை போய் வந்து எப்போதும் நமக்கு அந்த உள்ளத்துல ஒரு யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இருக்கும். அதை மிக சரியாக நம்முடைய நூலி விளையாடியின் மூலமாக நம்முடைய மதிப்பிற்குரிய சாய் சுதா அவர்கள் உடனடியாக அதை சந்தித்து இந்த நேர்முகத்தை எடுத்ததற்கு உங்களுக்கு ரொம்ப என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். இதை போன்ற இலக்கிய பகிர்வுகள் பயனுள்ளதாக தொடர்ந்து அவங்க பல நூலி விளையாடி மிக சிறப்பாக செய்துட்டு வராங்க. இந்த நெய்வேலி மண்ணில் ஒரு சிறந்த பெண்மணியாக ஒரு ஊடகத்துறையில் இருந்து கொண்டு இவ்வளவு நுட்பமாக பலதரப்பட்ட தலைப்புகளை அணுகி மிக சிறப்பாக செய்து வருகிற நுவலி விளையாடிக்கும் திருமதி சாய் சுதா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதல்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திப்பில் சந்திக்கிறேன். நுவலி விளையாடி நன்றிகள் யாருக்குன்னா தில்லி கலை இலக்கிய பேரவைக்கு இந்த மாநாடு நடத்திய இலங்கை யாழ்ப்பாண நகர தமிழ் ஆர்வலர்களுக்கு மற்றும் கைலாஸ் அவர்களுக்கு.